வெல்கம் டு தேவி கிச்சன் விலாக். இப்போ நம்ம முருங்கைக்கீரையை வச்சு ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். என்னென்னா சட்னி செய்ய போகிறோம். நல்லா சூப்பராக இருக்கும். ஒரு சில பசங்களுக்கு வந்து கீரைனாலே பிடிக்காது. அந்த பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. என் பிள்ளைங்களுக்கும் நான் இப்படி தான் செஞ்சு கொடுக்குறேன். நல்லா சாப்பிட்றாங்க. தோசைக்கு இட்லிக்கெலாம் சாப்பிட்றானுங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். என்னுடைய வீடியோ முதல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். அதில் கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் போட்டால் போதும். கடலைப்பருப்பு அது பொரியட்டும். பாருங்கள், பொரிஞ்சிச்சு. 5 வரமிளகாய் போடுறேன். அதுவும் நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பூண்டு 3 போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு வெங்காயம், முழுசாக ஒரு வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். அதையும் போட்டு வதக்கிக்கோங்க. பாருங்கள், வதக்கியாச்சு. அப்புறம் வேர்க்கடலை போட்டுக்கோங்க, வறுத்த வேர்க்கடலை. இதுவும் போட்டு நீங்கள் அரைச்சிங்கன்னா இன்னும் பசங்களுக்கு ரொம்ப சத்து, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது வெயிட் கூடும். வதக்கியாச்சு. அதுக்கப்புறம் ஒரு தக்காளி போட்டுக்கோங்க. இதெல்லாம் சத்தான பொருள். இது மாதிரி பசங்களுக்கு நீங்கள் வாரத்தில் 2 நாள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. டிஃபனுக்கு சாப்பிட்லாம். நீங்கள் சூப்பராக இருக்கும். பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக. அப்புறம் சின்னதாக புளி, ஒரு துளி புளி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. வதக்கின பிறகு முருங்கீரை உருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி வதக்கியாச்சு. அப்புறம் துருவன தேங்காய் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. துருவன தேங்காய் டேஸ்ட்டுக்காக. இதை நீங்கள் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அவள் தான் வதக்கியாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. பாருங்கள், ஆறிடுச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் தாளிச்சிக்கோங்க. தாளிச்சாச்சு. இந்த மாதிரி நீங்கள் டிஃபனுக்கு, தோசைக்கு இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா ரொம்ப ருசியாக இருக்கும். பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இது சத்தான பொருள், இரும்பு சத்து பொருள், அயன், HB கூடும். உங்களுக்கு பசங்களுக்கு கண்டிப்பாக கொடுங்க. இந்த ரெசிபி செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.